செக்ஷுவல் ப்ராப்ளம் இருந்தால் எந்த டாக்டரை பார்க்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு இது ஒரு கன்ஃபியூஷன். ஹார்மோன்ஸ்லாம் எல்லாம் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் தேவைப்பட்ட யூராலஜிஸ்ட்டை பார்க்கலாம். பாய்ஸாக இருந்தாங்க அப்படின்னா எரெக்ஷன் ப்ராப்ளமா இல்லை விந்து சீக்கிரம் வந்துடுதுன்றது ப்ராப்ளமா, இவர் சொல்கிற ஹிஸ்ட்ரியும் அவங்க ஒய்ஃப் சொல்கிற ஹிஸ்ட்ரியும் கொராபரேட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். ஹலோங்க, இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக். செக்ஷுவல் ப்ராப்ளம் இருந்தால் எந்த டாக்டரை பார்க்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு இது ஒரு கன்ஃபியூஷன். விமன்னா சரி ஓகே கைனகாலஜிஸ்ட்டை பார்க்குறாங்க, ஆனால் மென்னாக இருந்தால் யாரை பார்க்குறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன். இது யூராலஜிஸ்ட் பார்க்கணுமா, ஏன்னா யூரின் பிரச்சனை அண்ட் உறுப்பு பற்றி அவங்க தான் பார்க்குறாங்களே அதனால் அவங்கள பார்க்கணுமா, இல்லை எம்டி ஜென்ரல் மெடிசன் டாக்டரை பார்க்கணுமா, இல்லாட்டினா சைக்காலஜிஸ்ட் பார்க்கணுமா, சைக்காட்ரிஸ்ட் பார்க்கணுமா, இல்லை ஒரு வேளை ஹார்மோன் ப்ராப்ளமாக இருக்கணுமா, இல்லை எண்டோக்ரைனிஸ்ட்டை பார்க்கணுமா அப்படின்ட்டு ஒரு பெரிய கன்ஃபியூஷன். ஸோ என்னோடய சிம்பிள் அட்வைஸ் என்ன அப்படின்னா, என்ன ப்ராப்ளம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணுங்க. அதாவது அவங்களுக்கு பாய்ஸாக இருந்தாங்க அப்படின்னா எரெக்ஷன் ப்ராப்ளமா, இல்லை விந்து சீக்கிரம் வந்துடுதுன்றது ப்ராப்ளமா, இல்லை எனக்கு மூடே வரமாட்டேங்குதுன்ற ப்ராப்ளமா, இல்லை என்ன ப்ராப்ளம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரிலேட்டட் டு ரிலேஷன்ஷிப்புங்க. அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹிஸ்ட்ரி எடுக்கிறப்போ இவர் சொல்கிற ஹிஸ்ட்ரியும் அவங்க ஒய்ஃப் சொல்கிற ஹிஸ்ட்ரியும் கொராபரேட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். கொராபரேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தென் ஓகே we can start first with basic medical testing. அதாவது அவங்களுக்கு சுகர் இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டை பார்க்குறது தாங்க பெஸ்ட்டு. ஏன்னா எண்டோக்ரைனாலஜிஸ்ட்ன்றது எம்டி ஜெனரல் மெடிசன் முடிச்சு அதுக்கப்புறம் ஹார்மோனுக்கான ஸ்பெஷலிஸ்ட். இவங்க பார்த்து இவங்க சைடில் ஹார்மோன்ஸ்லாம் எல்லாம் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் தேவைப்பட்ட யூராலஜிஸ்ட்டை பார்க்கலாம். இப்போ எண்டோக்ரைனாலஜிஸ்ட்ன்றது ஒரு எலக்ட்ரிஷியன் மாதிரிங்க. இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறவங்க. யூராலஜிஸ்ட் அப்படின்றவங்க ப்ளம்பிங் மாதிரிங்க. அவங்க பிளட் சப்ளை கரெக்டாக போதா அப்படின்னு பார்க்குறவங்க. ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் ஒர்க் கரெக்டாக இருக்கா அப்படின்னா அடுத்தது ப்ளம்பிங் ஒர்க் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். ரெண்டுமே நார்மலாக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டியது சைக்காலஜிஸ்ட் ஆர் ரிலேஷன்ஷிப் கவுன்சிலர் ஆர் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்க வேண்டியதாக இருக்குங்க. ஸோ ஒரு ஹார்மோன் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா எண்டோக்ரைனாலஜிஸ்ட் அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. வேறஸ் ஒரு பிளட் சப்ளை இஷ்யூவாக இருந்தால் யூராலஜிஸ்ட் அதை பார்த்துருவாங்க. பட் விமெனுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ப்ராப்ளம்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்குது. யூஸ்வலாக அவங்க ஆர்கன்ஸில் வர ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் கவுன்சிலர் ஆர் சைக்காலஜிஸ்ட் ஆர் சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்குறது தான் விமெனுக்கு ரொம்ப ரொம்ப காமனான செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ்க்கு பெஸ்ட் அட்வைஸாக இருக்குங்க. மென்னுக்கு ஃபஸ்ட்டு ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டை பார்த்து ஹார்மோன் ப்ராப்ளம் இல்லைன்னு தெரிஞ்சால் அதுக்கப்புறம் ஒரு யூராலஜிஸ்ட்டை பார்க்குறது பெட்டர். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஒரு செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா விமனாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் கவுன்சிலர், சைக்காலஜிஸ்ட் ஆர் சைக்காட்ரிஸ்ட், மென்னாக இருந்தால் ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டை பார்க்க சொல்லுங்கள்.